ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தின் காரியங்களை நம்ம துவங்க இருக்கும்பொழுது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும்பொழுது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி பிரசங்கி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்போ 4வது வசனத்தை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோன்னா, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நிறைய எஃபர்ட் போடும்பொழுது சில கசப்பான காரியங்கள், சில பெயின்ஃபுல்லான காரியங்கள், நிறைய சேலஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது சோர்ந்து போகும். வசனம் சொல்லுது, முதல்ல அழ ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்புறம் நகைக்க ஒரு காலம் உண்டு. பாருங்க, சிச்சுவேஷன் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியே தான் இருக்கும்லாம் நாளைக்கும் அப்படின்லாம் இல்லை. நாளைய தினம் மாறும். அப்போ காலங்கள் மாறும். நீங்கள் அழுது கொண்டே இருந்துட்டு இருக்கணும்லாம் இல்லை. நீங்கள் சிரிக்கிற நாட்களும் வரவங்க. அப்போ நீங்கள் இருக்கிற நாட்களில் இந்த நாட்கள் இப்படியே இருக்க போகிறது இல்லை. அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நல்லா பதிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அழ ஒரு காலம் உண்டு, அப்புறம் நகைக்க ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு நான் அழுறேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நாளைக்கே நீங்கள் நகைக்கிற ஒரு காலம், நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு காலம் உண்டு. கொஞ்சம் பாருங்க, வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் பாடுகளை பார்க்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கிறத நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதெல்லாம் இருக்கலாம். உங்களுடைய கஷ்டத்துக்கான பலன் நாளைக்கு வரங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உதாரணத்துக்கு யோசேப்பை பாருங்க, ஒரு குழிக்குள்ளே போடுறாங்க, அடிமையாக விற்று போடுறாங்க, பழிகள் வருது, அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்போடு இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நாடுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் இந்த நாட்கள் அழுகிறதா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஃபியூச்சர் இட் வில் பி பிளெஸ்ட். God bless you. Amen.